Good morning to one and all. The topic is Tight Corner Part 2. So Part 2ல the prose வந்து continue ஆகுது. To my surprise and horror, the red-faced dealer gave one sign of life. I realized now, as I ought to have done at first, that he had shot his bolt. 4,015 guineas offered, said the auctioneer, again searching the room. My heart stopped, my blood congealed. There was no sound but a curious smothered noise from my friend, to exhaust oneself doing some task and thus struggle to complete. எனக்கு அப்படியே ஆச்சரியம், அதே நேரம் வந்து ரொம்ப பயம். 4,050 வந்து நாம் கேட்டோம். அதுக்கு மேலே எவனாவது கேட்பான்னு பார்த்தா எவனுமே வாயத்திறக்கல. ஒரு 4,100 யாராவது கேட்பான்னு பார்த்தா யாருமே இல்லை. சரி, 4,000 கேட்டவன் எங்கே போயிட்டான்னு பார்த்தா அவனும் அமைதியாக இருக்கான். ஸோ இதுக்கு பேசாமல் நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்போ தான் தோணுது எனக்கு. ஸோ எல்லாருமே என்னென்னா வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து எனக்கு புரியுது. ஸோ என்னை வந்து இப்போ வார்ன் பண்ணும்போதே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வார்ன் பண்ணும்போதே நான் பேசாமல் இருந்திருக்கணும். ஆனால் வேலை முடிக்காமல் உறைஞ்சி போன நிலையில் வந்து இப்போ நான் இருக்கேன். ஸோ இதான் வந்து நான் பண்ணணும். ஆனால் நான் பண்ணிட்டேன். ஆனால் அது என்ன நிலை அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ ஆக்ஷனர் வந்து அலோனாக பண்ணிவிட்டு, அதாவது 4,050க்கு முடிச்சாச்சு, அதை அலௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஏலம் இன்னும் முடியல. ஒரு தாட்டி எல்லோரையும் பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த டயத்தில் என்னென்னா என்கிட்ட சுத்தமாக வந்து பணமே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே வந்து என்னோடய இதயமே அப்படியே வந்து என்னென்னா உறைஞ்சி போச்சு. என்னோடய ஃப்ரெண்டு எங்கேன்னு பார்த்தா அப்படியே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்கிட்ட என்னமோ சைலண்ட்டாக பேசுகிறான். ஆனால் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே உறைஞ்ச மாதிரி நிற்கிறேன். ஸோ 4,015 guineas, any advance on 4,015 guineas and the hammer fell. That was a nice pickle to be in. Here was I with 63 pounds in the world and not 500 pounds worth of securities, the purchaser of a picture which I didn't want for 4,015 guineas, the top price of the day. So to be in troublesome situation. ஸோ அந்த 4,050 guineasக்கு வந்து யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே யாரும் வந்து என்னென்னா கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அங்கே வந்து என்னென்னா ஹேமர் ஃபெல் கொடுத்தாச்சு. அதாவது ஹேமர் ஃபெல்னால் ஏலத்தை வந்து, அதாவது மர சுத்தியலால் அந்த மரக்கட்டை மேலே அடிக்கிறது. ஸோ அந்த பிக்சரை பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மர சுத்தியலால் அந்த மரக்கட்டை மேலே அடிக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா வந்து இங்கே ஏலம் முடியுது. ஸோ அந்த மர சுத்தியலால் அடித்து முடித்தோன்னா அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பிக்கிள் டு பி இன், அந்த மோசமான சுச்சுவேஷனில் சிக்கிக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா பிக்கிள் டு பி இன். ஸோ இங்கே தான் நான் வந்து இருக்கேன். ஆனால் வந்து என்னை சுற்றி வந்து என்ன நடக்குதுன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ என்னோடய சொத்து டோட்டலாக வந்து எவ்வளோன்னு பார்த்தா 63 பவுண்ட் தான். ஸோ இன்றைக்கி இந்த ஏலத்தில் வந்து டாப் ப்ரைஸாக வந்து கேட்டிருக்கிற பிக்சர் வந்து நான் தான் கேட்டிருக்கேன். ஸோ நான் யாருன்னு டோட்டலாக வந்து நினச்சி பார்த்தாலே ஒரு $500 கூட கடன் வாங்க முடியாத ஒரு ஆள். ஸோ சரி, ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்குமேனு என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு அவனை தேடி பார்த்தா அவன் என்னன்னா ஏற்கனவே இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டான். So turning for some kindly support to my friend, I found that he had let me, but not as I feared at the moment, from baseness, but as I afterwards discovered, in order to find a remote place in which to be learn against the hall and laugh. So stunned and dazed, the hall and laugh. ஸோ எப்படி வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்னை விட்டுட்டு போனான் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா, நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவன் எப்படி போகிறான். ஸோ இப்போ தான் புரியுது அவன் ஒரு கெட்ட கேரக்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் பின்னாடி கண்டுபிடிச்சா அவன் என்ன செய்கிறான்னு. ஸோ என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவனோட முட்டாள்தனத்தை நினச்சி வாய் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு போய் அவன் என்ன பண்ணுறான்னா, தனியாக உட்காந்து ஒரு இடத்துல என்ன நினச்சி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் சிரிக்கிறதுக்காக அவன் அங்கே ஓடி போய் உட்காந்துருக்கான். ஸோ அவனை நான் காணணும், அதாவது என்னை இந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போயிட்டாங்கிறத நான் நினச்சேன். ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஸ்டன்டு அண்ட் டேஸ் ஆஸ் ஐ வாஸ் புல்டு மை செல்ஃப் டுகெதர் சஃபிஷியன்ட்லி டு ஹேண்ட் மை கார்டு. ஸோ நான்சாலண்ட்லி ஐ ஹோப் டு த கிளர்க் who came for the milliner collector's name. And then I said to the pondering on the problem, what do the next?
So picture after picture was put up and sold, but I saw none of them. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் அப்படியே வந்து நில குலைஞ்சு போயிட்டேன். ஸோ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கார்டை கொண்டு போய் கொடுத்துறேன். ஸோ இந்த பிரச்சனையை வந்து எப்படி இதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பின்னாடி வந்து மறுபடியும் என்னென்னா பிக்சர் போயிட்டே இருக்குது. அதை பார்க்கணும், அது எல்லாம் என்ன செய்கிறாங்கலாம் எனக்கு தோணவே இல்லை. நான் வந்து இந்த பிரச்சனையில் தப்பிச்சா போதும் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. ஸோ அதில் கீழே என்னென்னா ஃபுல் டுகெதர், அதாவது காம் ஒன் செல்ஃப். பேஸ்னஸ்னால் bad character. So dazed, unable to think or react. I was running over the names of uncles and other persons from whom it might be possible to borrow, but was not wondering of in the money lenders who talk so glibly about a note of hand only really mean it, speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff and having the picture put up again. That was the best way, and yet how could I do it after all the other bets I had made? The staff looked so prosperous and unsympathetic, and no one would believe it was a mistake. A genuine mistake of such a kind would have been rectified at once. ஸோ நான் அப்படியே வந்து யோசித்து பார்த்தேன், யார்கிட்டையாவது பணம் வாங்க முடியுமான்னு. ஸோ நமக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய அங்கிள், என்னோடய சித்தப்பா, பெரியப்பா இங்கே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன், யாருமே இல்லை. ஆனால் பணம் கொடுக்குறவங்களும் என்னென்னா இந்த ப்ராமிசரி நோட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வேறு நான் யோசித்தேன். ஸோ அப்படின்னு பார்த்தா இந்த யோசனை சரிப்பட்டு வரல. ஸோ இந்த படத்தை இன்னொரு வாட்டி ஏலம் விட்டுருங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு, கிறிஸ்டிக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒரு தாட்டி யோசித்தேன். ஆனால் வந்து இதுதான் பெஸ்ட் வேன்னு யோசித்தேன். ஆனால் ஒரு தடவை வந்து நம்ம கேட்டப்பவே வந்து அதை டப்புன்னு மறுத்துருக்கணும். ஆனால் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் கேட்டேன். ஸோ இந்த ஐடியாவும் சரி வராது. ஸோ இந்த ஐடியாவை நான் தள்ளி போட்டுட்டேன். ஸோ இங்கே பார்த்தா யாருமே வந்து இறக்கப்படுற மாதிரி தெரியல. ஸோ நான் சரி பண்ணுறத கேட்டால் அடுத்த நிமிஷம் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் கார்டையும் வேறு நான் கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுனே இப்போ எனக்கு புரியல. ஸோ என்னோடய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஸோ டைட் கார்னரில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ மீன்வைல் த சேல் கேம் டு அன் எண்ட் அண்ட் ஐ ஸ்டுட் ஆன் த அவுட்ஸ்கர்ட் of the little knot of buyers, so round the desk who were writing checks and giving instructions. Naturally, I preferred to be the last. It was there that I was joined by my friend, but only for a moment, for an look at my face. So he rammed his handkerchief in his mouth and again disappeared. So alone I was to dreary and awful word. I have never felt such a fool or had colder feet in all my life. I believe I should have welcomed a firing party. So here the cold feet, that means a loss of nerve or confidence. Next, firing party, a group of soldiers detailed to fire the salute of a military funeral. Next, the dread this weird to put up this one's fate. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வழியாக வந்து ஏலம் முடிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அந்த அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கேன். அவுட்ஸ்கர்ட் அப்படின்னா அந்த ஏலம்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க செக்கை வந்து இவங்க இது விற்றுருக்காங்க, இவங்க இதை வாங்கியிருக்காங்கன்னு செக்கை வந்து மாற்றி வந்து ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா அந்த இடத்துக்கிட்ட நான் நிற்கிறேன். பட் ஆனால் நான் அவங்கள்ட்டேருந்து விலைக்கு வந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு பைசாவும் கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து போகட்டும், ஏன்னா நம்மக்கிட்ட பைசா இல்லை, நம்ம கடைசியாக போயிடுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அங்கே தான் வந்து போகட்டும். ஆனால் அதே நேரத்தில் என்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணுறான். அவன் திருப்பி வந்து என்னென்ன பார்த்தா, என்னை பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பாக வருது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறான்னா கர்ச்சிப்பை வந்து தன்னோட வாயில் வச்சுக்கிட்டு சிரிப்பை அடக்கிட்டு திருப்பி போயிட்டான். ஸோ நான் இங்கே வந்து என்னென்னா தனியாக தான் நிற்கணும். ஸோ என்ன பண்ணுறது, என் விதியை நினச்சி நானே தான் என்னென்னா தனியாக இருந்து சமாளிக்கணும். ஸோ நான் எப்போதுமே நான் என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா அப்படிங்கிறத உணர்ந்ததே கிடையாது. ஸோ இங்கே ஃபயரிங் பார்ட்டி, அதாவதுனா ஃபயரிங் பார்ட்டினா என்னோடய சாவை வந்து நானே எழுதிக்கிட்டேன் போல் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ என்னோடய சொந்த காசில் வந்து சூடு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நானே வந்து எனக்குள்ளதை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். So and then the unexpected happened, and I realized that a career of rectitude sometimes has rewards beyond the mere consciousness of virtue. A voice at my ear suddenly said,
Beg pardon, sir, but was you the gent and the bought the big dobji? So I admitted it. So well, the gent who offered 4,000 guineas wants to know if you talk, you will take 50 guineas for your bid. So here rectitude means righteousness. So திடீர்னு நான் என்ன யோசித்து பார்க்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நாம் நல்ல நேர்மையாக வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ரிவார்டு நம்ம சேர்ந்துருக்கோம். ஸோ நம்முடைய நன்மைக்கு என்ன சேரணுமோ அதுதான் சேருது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு சின்ன குரல் கேட்குது, அந்த டாம்ஜி படத்தை நீங்கள் தானே வாங்கினீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் தான் வாங்கினேன். நீங்கள் 4000 கேட்டுறீங்களே, 4000 கினியாஸ் கேட்டவங்களுக்கு மேலே நீங்கள் தானே கேட்டீங்க. ஆமாம் நான் தான் கேட்டேன். ஸோ நீங்கள் அந்த படத்தை எனக்கு விட்டு தரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, இதை நீங்கள் எனக்கு விட்டு தந்தால் நான் உங்களுக்கு 15 கினியாஸ் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவர்கிட்ட சுத்தமாக பணமே கிடையாது. இந்த டைம் இப்படி இருக்குது, ஒரு ஆஃபர் வருது. ஸோ இதுதான் என்னென்னா அந்த டாம்ஜியோட படம். ஸோ டாம்ஜியோட பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நல்லா தட் மீன்ஸ் ஷைனிங் பேப்பரில் வளவள பேப்பர்லாம் வரைய மாட்டாங்க. அது என்னென்னா ரொம்ப காட்டன் பேப்பர், ரொம்ப சாதாரண ஒரு பேப்பரில் வரைஞ்சிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த பெயிண்டிங்ஸு. ஸோ இந்த 4 படத்தை டாம்ஜியோட பெயிண்டிங்ஸாக அங்கே அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பட் சூப்பராக இருக்கும். If ever a messenger, the high gods, wore a green baize of prawn and spoke in husky, cocky tones in the was he. I could have embraced him and wept for joy. Would I take 50 guineas? Why I would have taken 15 for things. ஸோ எப்போது வாழ்க்கையில் கடவுள் ஒரு தூதுவர் மாரி வருவார். ஸோ அந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரை வரவேற்கணுமே தவிர அதை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கக்கூடாது. ஸோ நான் பேசாமல் எந்திரிச்சு அவரை கட்டி பிடிச்சி அழணும் போல் எனக்கு இருந்துச்சு. அழுதுருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ 15 கினியாஸ் என்ன, இன்னும் கொஞ்சம் கூட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபார்த்திங்கில் இந்த 15 கினியாஸுங்கிறது கொஞ்சம் லோ பைசாவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 கேட்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, கேட்டு பார்க்கலாம், ஆனால் இது என் கையில் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. சொன்னவர் இது என் கையில் இல்லை, பட் ஆனால் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் ஹவு நியர் த சர்ஃபேஸ் அண்ட் ரெடி even in the best of us the worldly guile is that the most he would offer. I had the presence of mind to ask. It is not for me to say, he replied. No harm in trying to, for a bit more is there. So here guile the meaning cunning intelligence, the harm is harm. ஸோ நமக்கு ரொம்ப நல்லது நடக்குது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கன்னிங்காக இருந்தால் தப்பு இல்லை. ஸோ 50 பவுண்ட்ஸ் தான் அவர் ஆஃபர் கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கு மேலே கேட்கணும் அப்படின்னா நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் அதை சொல்ல முடியாது, வேணால் நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஸோ கேட்டால் தப்பு இல்லையே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ டெல் ஹிம் ஐ வில் டேக் 100, I said, and I got it. So when I found my friend, I was laughing too, but he became grave at once on seeing the check. Well, I am hanged, he said. Of all the luck, well, I am hanged. Then he said, don't forget that if it hadn't been for me, you wouldn't have come into Christie's at all. I shall never forget it. I said, it is indelibly branded in letters of fire on my heart. My hair hasn't gone white, has it? I am hanged, an expression of surprise or astonishment. ஸோ இப்போ லாஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட சொல்லுங்கள் 100 பவுண்ட்ஸ்னால் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் மனசில். ஸோ நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறான். ஸோ வாங்கிட்டு இப்போ என்னென்னா இவன் சொல்கிறத ஒத்துக்கிட்டு அவரும் என்னென்னா 100 பவுண்ட்ஸுக்கு செக் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த செக்கை வாங்கிட்டு யார்கிட்ட வர்றான் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறான். அவன் முகத்தை பார்த்தோன்னே ஃப்ரெண்டோட முகம் என்னென்னா அப்படியே இருண்டு போச்சு. ஐயோ இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இப்படி நடக்குமா அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன் அவன் ஃப்ரெண்டு மூஞ்சில் இருக்குது. ஸோ ஆனால் பரவாயில்ல, நான் தான் ஒன்று, ஆனால் நீ ஒன்று ஞாபகம் வச்சுக்க, உனக்கு $100 கிடச்சிருக்கு, நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை நான் மறக்கவே மாட்டேன். உடனே இவன் என்ன சொல்கிறான், இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீ ஓடி போனதையும் நான் பார்த்தேன், அதையும் நான் மனசில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதை சொல்லலை, ஆனால் அவன் மனசில் நினைக்கிறான்.
எனக்கு வயசாகலை, ஆனால் 63 கூட இப்போ இல்லை, இப்போ வந்து 100 பவுண்ட்ஸ் சேர்த்து இருக்குது. ஸோ நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நீ காரணம் இல்லை, நீ காரணம்னு சொல்ல முடியாது. நான் ரிஸ்க் எடுத்ததுக்கு நீ காரணம்னு சொல்ல முடியாது. இது நான் எடுத்திருக்கிற ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரோஸை அவர் முடிக்கிறாரு. ஸோ த ப்ரோஸ் இஸ் ஓவர். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.